என்ன 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 கேட்கறாங்க இவங்க? குளிர் பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ். அரசாங்கம் இந்த பக்கத்தில் அங்கங்க நமக்கு எவ்வளவு பெரிய கடல், கிட்டத்தட்ட ஒரு 1100 கிலோமீட்டர் நம்ம கடற்கரை இருக்கு தமிழ்நாட்டுக்கு. 1100 கிலோமீட்டர் கடற்கரைய நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம்? நம்ம எப்படி வச்சிருக்கலாம் நம்ம? ஆனா அந்த அருமைய யாருக்குமே தெரியல, ஆளுங்கட்சிக்கு சுத்தமா தெரியல. இது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்? நவீன படகுகள் கொடுக்கலாம் அவங்களுக்கு. எங்க மீன் கிடையாது, சோனார்ல இருந்து சேட்டலைட் சோனார் மேப்பிங் வெளிநாட்டுல தான் அதான் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வெளிநாட்டுல இருக்கிற போட்ல எல்லாம் போனா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த சோனார்ல எல்லாம் என்ன மீன் வரைக்கும் கண்டுபிடிச்சிடறான், எங்க கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான். இந்த பக்கம் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கிறான் அங்க மீன் இருக்குன்னு இங்க இருந்து சொல்றான். அங்க 5 கிலோமீட்டர் போனா அங்க அப்படியே இருக்குது மீன். எப்படி அவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்குது. ஆனா இப்ப எங்க வரும் அது டெக்னாலஜி? கொண்டு வருவாங்களா? தெரிஞ்சாதானே கொண்டு வர்றது, தெரியல அவங்களுக்குலாம். நவீன தொழில்நுட்பங்கள் வைத்து இன்னும் தொழில் என்ன பண்ணலாம். ஆனா எனக்கு அதை விட என்ன பண்ணணும்னா உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிச்சு மீன் இந்த தொழில் தொழில் வேற எவ்வளவு தொழில் இருக்கு பண்ணணும், அது பண்ணணும். இதே பாரம்பரியமா செய்யறது அதுவும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது, நல்லது இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் அதற்கு என்ன நம்ம கல்லூரி தொடங்குவோம். சும்மா கொஞ்சம் சில கோரிக்கைகள், அதாவது சில வாக்குறுதிகள், இப்ப 25 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதை நான் சும்மா கொஞ்சம் சிலது மட்டும் நான் படிக்கிறேன். நான் மீனவர் நலன் சொல்லிட்டு சேது சமுதாய திட்டம், அது அந்த வேற பெரிய திட்டம், அது நான் பண்ணல. மீனவர்கள் நலனை காக்க கச்சத்தீவை மீட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அது ஒரு துளியும் பண்ணல. மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்ததற்கான சலுகைகளை பெற்றுத்தர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும், அதை பத்தி ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தமிழ்நாடு இலங்கை கடல் எல்லையில் சிக்கல் தீர்க்கும் மையங்கள் உருவாக்கி மத்திய அரசு அதுவும் ஒண்ணுமே செய்யல. மீனவர்கள் 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும். சுனாமி வந்தது 2004 வந்தது, அதுக்கப்புறம் இப்ப கொடுத்தது இல்ல, இவங்க இப்ப கொடுத்த வாக்குறுதி இல்ல. 2021 கொடுத்த வாக்குறுதி என்னன்னு, மீனவர்களுக்காக 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும். ஏற்கனவே கட்டப்பட்டு சேதமடைந்த நிலையில் உள்ள வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளும் கட்டித்தரப்படும். இது நான் கொடுக்கல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. மீனவர்கள் நலன் காக்க தேசிய மீனவர்கள் நல ஆணையம் அமைக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தும், அதுவும் வலியுறுத்தல. ஆழ்கடல் மீன்பிடிப்பு கொள்கையை உருவாக்குவதற்கான மீனாகுமாரி குழுவின் அறிக்கை மீனவர்கள் நலனுக்கு எதிராக இருப்பதால் அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசு இது பாடல் நாங்களும் சொல்லியிருக்கிறோம். மீனாகுமாரி அறிக்கை சரியில்லாத ஒரு அறிக்கை, அது திரும்ப பெறணும்னு நாங்க அப்பவே சொல்லிட்டு, நாங்க எப்ப சொன்னோம், 2015 நான் சொல்லிட்டேன். நடுக்கடலில் உயிரிழக்கும் மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் பெற 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலையில் மீனவர் சங்கங்கள் பரிந்துரை அடிப்படையில் உடனடியாக இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் எதாவது பண்ணல. ஏன்னா 7 வருஷமா காத்துட்டு அவ்வளவுதான், ஒண்ணு கிடைக்காது. மீனவர்கள் குறைகளை தீர்க்க 3 மாதங்களுக்கு ஒரு முறை மீன்வளத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்புடன் குறை தீர்ப்பு கூட்டம் நடத்தப்படும். ஏதாவது ஒண்ணு நடத்திருக்காங்களா? கிடைக்கல. மீனவர் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க மீன்வள கல்லூரிகள், கடல்சார் கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்படும். ஒண்ணு கூட ஒரு கல்லூரி கூட மீனவர் பகுதியில் புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். ஏதாவது ஒண்ணுனா திறந்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. மீன்வளத்துறை சார்பில் தேவைப்படும் இடங்களில் படகுகளை மீட்டெடுக்க தேவையான டிராக்டர்களை குறைந்த வாடகையில் மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். டிராக்டர்னா என்னன்னு கூட தெரியாது. கட்டுமரம் போன்ற படகுகள் மீன்பிடிப்பவர்களுக்கு மானிய விலையில் முன்பு வழங்கப்பட்ட ஐஸ் பெட்டிகள் மீண்டும் வழங்கப்படும். அது ஒண்ணும் பண்ணல. படகுகளில் இன்ஜின்களை பயன்படுத்தும் மீனவர்கள் வழங்கப்படுவதற்கும் 20% மானியம் உயர்த்தி வழங்கப்படும். 1% கூட பண்ணல. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடல் அமைப்பின் காரணமாக மீனவர்கள் பயன்படுத்தும் வெளிநாட்டு வெளிப்பொருந்தும் இயந்திரங்கள் ஆண்டுக்கு 70%, அது அந்த பகுதியில் சேர்ந்த பிரச்சனை, அதுவும் பண்ணல. அவங்க தூத்துக்குடியிலையும் பண்ண. அனைத்து மீனவர் கிராமங்களில் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும். பண்ணிருக்காங்களா? அது வேற. தோணிகளில் சென்று கடலில் காணாமல் போகும் மீனவர்கள் குடும்பங்களுக்கு தினமும் 250 வீதம் 2 ஆண்டுகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும். ஒன்னும் பண்ணல, அதையும் பண்ணல. தமிழகத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி துறைமுகங்களுக்கும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு காசிமேடு, அக்கரைப்பேட்டை, ராமேஸ்வரம் மற்றும் தொண்டியில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் நவீன வசதிகள் விரிவாக்கப்படும். குளச்சலில் மீன்பிடிக்க படகு தொழிற்சாலை அது அனுமதி பண்ணல.
மீனவர்களை காக்க தமிழக கடற்கரை ஓரங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தடையற்ற தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தப்படும். ஒரு டவர் கூட வைக்கல. ஆக இவங்க சொன்ன 25 வாக்குறுதிகள் இதுல ஒன்னு கூட நிறைவேற்றல. அதனால இது உங்க செய்திக்கு தான் சொல்றேன்.